வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 4-5 என்சைம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்சைம்ஸ் எல்லாமே எல்லா சயின்ஸ் எக்ஸாம்ஸ்லையும், ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மேஜராக ரிப்பீட் ஆகிக்கிட்டு இருக்க கொஷின்ஸுன்றனால ஸோ இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுத்து கவனிச்சுக்கோங்க. ஸோ என்சைம்ஸ் இன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் யூஸ் ஆகுறது என்ன அப்படின்னா ஹெலிகேஸ். ஸோ அன்வைன்ஸ் த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ். ஸோ டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸில் இருக்கும் நமக்கு தெரியும். அது ரெண்டையும் 2 த்ரெட்டாக பிரிக்க வேண்டியது யாரோட வேலை அப்படின்னா ஹெலிக்ஸோட வேலை. ஸோ ஹைட்ரஜன் பாண்டை பிரிக்கும், பேஸ் பேரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டையும் இது பிரிக்கும். தட் இஸ் ஹெலிகேஸோட வேலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக டிஎன்ஏ ஹெலிகேஸ்க்கு அன்வைண்ட், ஸோ 2ஆக பிரிக்கிறது தான் வேலைன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் திங் இஸ் டிஎன்ஏ பாலிமரைஸ். ஸோ டிஎன்ஏ பாலிமரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு புது விஷயங்களை தன்னோட ஸ்ட்ராண்ட், தன்னோட டிஎன்ஏக்கு ஆட் பண்ணிக்கும். ஸோ நியூ டிஎன்ஏ ஸ்டாண்டை உருவாக்குறதுக்கு ஒரு நியூக்ளியோடைடை அங்கே போய் ஆட் பண்ணும். ஸோ ஒர்க் இன் 5' to 3' டைரக்ஷனில் ஒர்க் பண்ணும். ஸோ ஆல்சோ ப்ரூஃப் ரீட்ஸ் மிஸ்டேக். ஸோ என்ன சொல்கிறாங்க, இங்கே ஏதாவது நியூக்ளியோடைடில் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா அதை கூட இது சரி பண்ணிடும். ஸோ ப்ரைமேஸ். ஸோ ப்ரைமேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஷார்ட் ஆர்என்ஏ ப்ரைமேஸ், குட்டி குட்டி ப்ரைமேஸ். ஸோ இந்த ப்ரைமேஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் என்ன ஆகும், ஸோ இந்த ப்ரைமர்ஸ், ஸோ ப்ரைமர்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் டிஎன்ஏ ஸ்டாண்டாக உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு யார் இந்த ஆர்என்ஏ ப்ரைமேஸ் உருவாகிறதுக்கு யார் காரணமாக இருக்காங்க, ப்ரைமேஸ் காரணமாக இருக்கிறாங்க. ஸோ டிஎன்ஏ பாலிமரேஸ் cannot start without it. ஸோ ப்ரைமரேஸ் இல்லாமல் டிஎன்ஏ பாலிமரேஸ்னால என்ன பண்ண முடியாது, ஒரு புது ஸ்டாண்டாக உருவாக முடியாது. ஸோ டிஎன்ஏ லிகேஸ்னு பார்க்கும்போது ஒகேசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆன் த லேகிங் ஸ்டாண்ட். ஸோ ஒகேசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ்ன்றது ஷார்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லேகிங் ஸ்டாண்டில் ஒகேசாக்கி ஃப்ராக்மெண்ட்டை ஒரு டிஎன்ஏ இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்டாண்ட் மட்டும் ஹாஃபாக இருக்குது அப்படின்னா அந்த ஹாஃபாக இருக்கக்கூடியதை ஃபுல்லாக ஆகிறது அந்த ஒகேசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கு யார் உதவுறாங்க அப்படின்னா இந்த டிஎன்ஏ கேப், டிஎன்ஏ லிகேஸு. ஸோ சீல்ஸ் கேப்ஸ் இன் டிஎன்ஏ. ஸோ ஹாஃபாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஃபுல் அந்த ஒகேசாக்கி ஃப்ராக்மெண்ட் என்ன பண்ணுது, கொண்டு போய் எடுத்து ஒட்டி வைக்குது. ஸோ அதனால இதுக்கு என்ன சொல்கிறாங்க, டிஎன்ஏ லிகேஸு சீல் கேப்பை சீல் பண்ணுதுன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டோபோஐசோமரேஸ். ஸோ டோபோஐசோமரேஸ்னு பார்க்க வந்து டிஎன்ஏ கைரேஸ் இன் பாக்டீரியா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெப்ளிகேஷன் ஃபார்க். தட் இஸ் ஒரு டிஎன்ஏ ரொம்ப சுற்றி வளைச்சி ட்விஸ்ட் ஆகி டென்ஷன் ஆகி ஏதாச்சும் ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சிருக்கு அப்படின்னா அதை சரி பண்ண வேண்டியது தான் இந்த டோபோஐசோமரேஸோட வேலை. தேங்க்யூ ஸோ மச்.